வெல்கம் டு டாக்டர் மைக்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டு பி எ ஹாப்பி பர்சன் ஆல் த டைம் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற சில பதிவுகளாகவே இந்த தலைப்பில் தான் நம்ம செய்திகளை பகிர்ந்துக்கிட்டு வரோம். ஒரு செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் சப்போர்ட்டிவ் மைண்ட் செட் அப்படின்ற சில சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வளர்த்துக்கிட்டா எப்போவுமே நம்மளால் என்ன பண்ண முடியும்? மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நாமளும் மகிழ்ச்சியாக இருக்கலாம், இந்த மகிழ்ச்சியை அடுத்தவங்களோடவும் ஷேர் பண்ணிக்க முடியும். இது எல்லாருக்கும் தொடர்ந்து ஒரு குரூப்பில் இருக்கோன்னா அந்த குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மகிழ்ச்சி கூடிய வகையில் நம்மளை நம்ம வெளிக்காட்டிக்க முடியும். ஒரு செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு எத்தனை முறை சொல்லி பார்த்தாலும் அதில் முக்கியமாக 3 விஷயங்களை அதில் மனசில் வச்சுக்கணும். ஹவ் அவர் தாட்ஸ் ஆர் கோயிங், அதாவது நம்மளோட எண்ண ஓட்டங்கள் எந்த திசையில் பயணிக்கிறது, எதிர்மறை கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா இல்லை நேர்மறை கருத்துக்களுக்கு பிராதானியம் இருக்குதா, அப்புறம் அந்த தாட் ப்ராசஸ் என்ன வேகமாக போகிறது அப்படின்றத பார்த்தா தாட் ப்ராசஸ், எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி அண்ட் இன்டராக்ஷன், இது 3த்தையும் மானிட்டர் பண்ணினாலே செல்ஃப் அவேர்னஸ்க்கு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு நம்ம ஹோல்டு பண்ண முடியும். பிகாஸ் எது சரியான பாயிண்ட்டோ அந்த பாயிண்ட் நம்ம ஹோல்டு பண்ணிவிட்டு மேலே மேலே அந்த விஷயங்களை வளர்த்துக்க முடியும். அதே போல் செல்ஃப் அவேர்னஸ்க்கு அப்புறம் நம்மளோட எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு பார்க்கணுன்னா அந்த தாட் ப்ராசஸ் வச்சோன்னோம் இல்லையா, நம்மளோட எண்ண ஓட்டங்கள் எந்த வேகத்துக்கு போகிறது அப்படின்னு. அப்போ எந்த வேகத்துக்கு போகிறதோ அந்த வேகத்தை அது என்ன குறைபாடு உடையதா இல்லை ஏற்புடையதா அப்படின்னு 2த்தையும் பார்க்கணும். சில நேரத்தில் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் மேலே 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 பில்டப் பண்ணி அதிலே ஒரு பில்டிங் கட்டுற அளவுக்கு அவங்க பிரிக் பை பிரிக் தே வில் டெவலப் இட் இன் அ ஃபாஸ்டர் வே. அதை அந்த நெகட்டிவ் பிஹேவியர்லேருந்து வெளியில் வரத்துக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துக்கு போகிறோம், நிச்சயமாக நேரத்துக்கு வர முடியும், we can make it அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு, ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு தன்னம்பிக்கை அதில் வளர்த்துக்கணும். ஒருவேளை போகிறோமே வரமாட்டோமோ என்னமோ, ரொம்ப லேட் ஆகுமோ என்னமோ, ஒருவேளை அவங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை டிபெண்ட் பண்ணுறவங்களா இருந்தால் வைங்க, ஒரு நேரத்துக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரமாட்டோமோ என்னமோ, நம்ம வரத்துக்குள்ளே ட்ரெயின் போயிடுமோ என்னமோ, அப்படியெல்லாம் மேலே மேலே யோசிப்பாங்க. ஒய் டூ தேட்? ஒரு 1:45 ட்ரெயின் இருந்துச்சோன்னா நீங்கள் 1:30க்கே ஸ்டேஷனில் இருக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வந்துடலாம்ல. அப்படி தானே இருக்கணும். நம்மளே 1:50க்கு தான் போவோமோ, நம்மளுக்காக ட்ரெயின் காத்துன்னு சொல்கிறோன்னா அப்படிலாம் கேட்பாங்க. இல்லை, த டைமிங்ஸ், இந்த ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் இந்த டைமுக்கு வரும்னா யூ ட்ரை டு பி தேர் இந்த பிளாட்ஃபார்ம் பிஃபோர் ஒரு 25 மினிட்ஸ்ன்றத 15 மினிட்ஸ் ஆகுது முன்னாடி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது. அந்த முயற்சிக்கு ஏற்ப நம்மளுடைய வேலைகளை விரைவாக முடித்துக்கொள்வது, இது எல்லாமே சாத்தியம்தான். அது மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம லேட்டாக தான் போவோம், ட்ரெயின் நம்மளை விட்டு தான் போகும் அப்படின்னு நம்மளே 2 மணிக்கு பிளாட்ஃபார்த்துக்கு போகக்கூடாது. யூ ஷுட் மூவ் தேர் இன் டைம், யூ ஷுட் ரீச் த பிளாட்ஃபார்ம் இன் டைம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா முயற்சிகளும் செய்யணும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயந்தான். ஆனால் இது என்ன பண்ணுறதுன்னா, நம்ம லேட்டாக போகும், வி வில் மிஸ் த ட்ரெயின் அப்படின்னு சொன்னால் தட் லீட்ஸ் டு அது ஹாப்பினஸ் வருமா? வராது. ஏன்னா ட்ரெயினுக்கு வாங்கின டிக்கெட்டு போகும், அது அப்புறம் எப்போ ரீஎம்பர்ஸ் பண்ணுவான், அது அப்புறம் காம்பன்சேஷன் கொடுப்பானா மாட்டானா, அப்படியெல்லாம் நிறைய யோசித்து வில் ஹாவ் டு பில்லர் டு போஸ்ட் ரவுண்ட் அடித்தாதான் அந்த காசு என்னதுன்னு நம்மளுக்கு தெரிய வரும். இதை காட்டிலும் if you plan it proper and reach the ஸ்டேஷன் இன் டைம், டெஃபினெட்லி யூ கேன் மேக் இட் அப்படின்னு. ஸோ நம்மளால் முடியும், சீக்கிரமாக முடியும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். அப்புறம் அது இந்த டைமிங்ஸ்னால வருது. தாட் ப்ராசஸ் எப்போவுமே தவறான ஓட்டத்தில் போகிறதுக்கு சுலபமாக வேகமாக போகும். நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு அந்த ப்ராசஸில் போகணும்னு சொன்னால் இட் டேக்ஸ் எக்ஸ்ட்ரா டைம். தெர்பை அது நல்ல விஷயங்களை உங்களுக்கு கிராஸ் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட பிடிக்கும். ஸோ அந்த அடிப்படையில் நல்ல விஷயங்களை பேசணும், சரியான விஷயத்தில் பார்க்கணும்னு சொன்னால் யூ ரீட் வெரி வெல், யூ பி அ ஒரேஷியஸ் ரீடர் வித் ரிலேட்டட் டு திஸ் டாபிக். நிறைய அளவில் நம்ம பண்ணுறோமா அப்படின்னு பார்க்கணும். அந்த செல்ஃப் அவேர்னஸ்ன்றதை இதை நம்ம வாட் எவர் வி ஆர் டூயிங் வி ஷுட் மானிட்டர் அவர் செல்ஃப். எப்படியெல்லாம் மானிட்டர் பண்ணணும், இதெல்லாம் சரியாக தான் பண்ணுறோமா, ரைட்டு தான். எமோஷ்னலி ஆர் வி ஓகே? எதுக்கெடுத்தாலும் தொட்டத்துக்கெல்லாம் ஆங்கர் இருக்கா, இல்லாட்டி போனால் ரொம்ப ஜெலஸில் நம்ம மிதக்கின்னு இருக்கோமா அப்படின்னு பார்க்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை இல்லாமல், பேஷன்ஸ் இல்லாமல் இம்பேஷன்ஸில் இருக்குமா அப்படின்னு சொன்னால் அந்த இம்பேஷன்ஸ்லேருந்து வெளியில் வரணும். ஏன் இம்பேஷன்ஸ் இருக்குது? அனேபிள் டு காம்ப்ரஹெண்ட் திங்ஸ் அட் த கிவன் டைம் ஒரு விஷயம். அப்புறம் எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக தான் வரணுன்ற ஒரு செல்ஃபிஷ்னஸ்னால நம்ம இம்பேஷன்ஸாக இருக்கோம்.
ஒருத்தர் ஒரு விஷயம் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த பேசக்கூடிய செய்தி நமக்கு தெரியப்பட்டதாவோ நம்மளுக்கு பிடிச்சதாவோ நம்மளுக்கு ஒரு முடிவு சொல்லக்கூடியதாக தான் இருக்கணுமா? இல்லை, அவசியம் இல்லை. யூ ஷுட் ஹேவ் தட் அந்த மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டியை மல்டி ஃபேசட்டடாக மாற்றிக்க வேண்டியது அத்தியாவசியம். ஏன்னு கேட்டால், ஒரு அம்மாவுக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க அப்படின்னு வைங்க, ஒரு மகளோ மகனோ, இல்லை ஒரு மகள் ஒரு மகன் 2 பேரும் இருக்கிறாங்க. அது எப்படி இருக்கும்? அந்த பொண்ணு ஒரு 10 வயசு இருக்குன்னு வைங்க, அது அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி தான் டீச்சர்கிட்ட பேசுமா? நிச்சயமாக பேசாது. டீச்சர்கிட்ட சொல்கிற செய்தியை தான் கிளாஸ்மேட் கிட்ட சொல்லுமா? டெஃபினெட்லி நாட். அப்புறம் அம்மா கிட்ட பேசுகிற எல்லா செய்தியும் அப்பா கிட்டேயும் ஷேர் பண்ணிக்குமா? இல்லை அப்பா கிட்ட இன்னும் கூட அதிகமாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்குமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி யோசனை பண்ணும்போது ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி நம்ம பழகிறோம். தாய் தகப்பன் கிட்ட வேறு மாதிரி செய்தி சொல்கிறோம், அதே அளவில் அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் குறைக்காமல் தாத்தா பாட்டி கிட்ட கூட சொல்லுவோம். அப்படின்னா இது எல்லாமே இட் ஸ்பீக்ஸ் அபவுட் அவர் பர்சனாலிட்டி, த மாஸ்க் விச் வி ஆர் வேரிங். அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? நம்மளோட எபிலிட்டி டு இன்டராக்ட் வித் பீப்புள் எந்த அளவுக்கு உண்மையாகவும் சின்சியராகவும் எஃபர்ட்லெஸ்ஸாகவும் நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பேலன்ஸ்டு மைண்ட் இருக்கும். பேலன்ஸ்டு மைண்டு இருந்தாக்க அந்த மைண்டே ஒன்று என்ன பண்ணாது, நிறைய நெகட்டிவ் பிஹேவியருக்கு எமோஷ்னலி யூ ஆர் ஸ்டேபிள் அப்படின்னு காட்டித்தரும். இன்ஸ்டட் நம்ம ரொம்ப கோவப்படுறோம், தொட்டத்துக்கெல்லாம் சர்புருன்னு சொல்கிறோம் அப்படின்னா அது எல்லாமே என்ன செய்யும்? நிச்சயமாக நம்மளை எமோஷ்னலி அன்ஸ்டேபிள் அப்படின்னு காட்டி கொடுக்கும். எமோஷ்னலி அன்ஸ்டேபிள்னு சொன்னால் த இன்டராக்ஷன் வித் அதர்ஸ் வில் கோ டவுன் டெஃபினெட்லி. ஏன்னா எப்போவுமே நம்ம இப்படி தான் சத்தம் போட்டாக்க நம்ம என்ன பண்ண முடியாது, யாரோடையும் பழக முடியாது. பழக முடியாட்டா அந்த விஷயங்கள் தெளிவாக நம்மளுக்கு புரியாது. எங்கே பழகலைன்னா அப்போ யாரோ ஒருத்தர் சொல்கிறத ஒரு செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன், தேர்ட் லெவலில் இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிறதுக்கும் ஃபஸ்ட்டாக நம்மளே போய் இன்ட்ராக்ட் பண்ணி செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தெர் இஸ் ஓஷன் ஆஃப் டிஃப்ரென்ஸ். தெர் இஸ் சம் ஆடட் இன்ஃபர்மேஷன்ஸ் வில் பி தேர் ஃப்ரம் செகண்ட் ஹேண்ட் அடுத்தவங்கள்ட்டேருந்து அந்த செய்திகளை நம்ம கனெக்ட் பண்ணிக்கும்போது. ஸோ இந்த அடிப்படையில் மானிட்டரிங் தி எமோஷன் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் டு பி இன் ஹாப்பி. ஏன்னு சொன்னால் அடுத்தவங்க கையிலேருந்து நம்ம செய்தியை தயாரித்து சேகரிச்சுக்கும் பொழுது அதில் நிஜம் இருக்காது, கொஞ்சம் ஆடட் இன்ஃபர்மேஷன் இருக்கும்னு வைங்க. அது நிறைய நேரத்தில் நம்மளோட உணர்வுகளை பாதிக்கும். உணர்வுகளை பாதித்துனா அங்கே மகிழ்ச்சிக்கு இடம் இல்லை. அதாவது என்ன பண்ணோம், மனம் வருத்தத்துக்கு அதிகமான இடம், பெரிய இடத்த அது ஆக்குப்பை பண்ணிக்கும். அப்போது தாட் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணி அதை மானிட்டர் பண்ணோம், உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அப்படின்னா அப்போ என்ன பண்ணோம், உணர்வு மேலாண்மை நம்ம வர வச்சுக்கணும். உணர்வு மேலாண்மை என்ன? யூ ஷுட் கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ். எப்போவுமே என்ன நடக்கிறது, சுற்று வட்டத்தில் எல்லாரும் எப்படி நடந்துக்கிறாங்க, ஹவு டு வி ரியாக்ட் டு திஸ் அப்படின்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், அதில் முயற்சி செய்து உள்ளே போகிறதுக்கு என்ன பண்ண, வி ஷுட் வென்ச்சர் இன்டு இட் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த தாட் ப்ராசஸ் ஆனோடனே ஹவு வி ஆர் ஸ்பீக்கிங், வாட் இஸ் த பொலைட் வேர்ட்ஸ் விச் வி ஆர் யூட்டிலைசிங் அப்படின்னா எ ஸ்மைல் காஸ்ட் நத்திங். சிரிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்ல வேண்டாம், சிரித்த நம்ம முகத்தில் காமிச்சாலே சரியாக வெளியில் தெரியும். அப்படி தானே? சிரிக்கிறதுனா சிரித்து தானே காட்டணும். நான் இப்போ சிரிக்க போகிறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு சிரிக்க முடியுமா? இல்லை, அது ரொம்ப காமெடியாக இருக்கும். நோ ஒன் வில் அக்செப்ட் இட். அதனால் எ ஸ்மைல் டேக்ஸ் யூ டு மைல், ரொம்ப தூரம் எடுத்துகிட்டு போகும். ஒரு புன்முறுவல், ஒரு ஃப்ரெண்ட்லி ஸ்மைல், நட்பு பாராட்டி நகைப்பது வந்து ரொம்ப சிறப்பான இடத்தை தரும். அப்போது உணர்வுகளை கட்டுப்படுத்திக்கு வச்சுட்டா நம்மளோட எல்லாரும் பேசுவாங்க, நம்மளாலையும் எல்லாரோடையும் பழக முடியும். சிறப்பாக பழகுதல் என்ன ஆகும், நல்ல நட்பு வட்டாரத்தை கொடுக்கும், ஸ்ட்ராங்கர் ரிலேஷன்ஷிப், ஸ்ட்ராங்கர் நெட்வொர்க். அது என்ன நெக்ஸஸ், குளோபல் நெக்ஸஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து நெகட்டிவ் வார்த்தைக்கு எடுத்துக்காமல் எல்லாரோடையும் என்ன உணர்வுகளை பகிர்ந்து கொள்வோம், இது நல்ல ஒரு கூட்டமைப்பு அப்படின்றத நம்மளும் புரிஞ்சுக்கலாம், கூட இருக்கிறவங்களுக்கும் அதை தெளிவாக புரிய வைக்கலாம். ஸோ இந்த பழக்க வழக்கங்களை சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மேலே எடுத்துக்கிட்டு வந்தாலே நம்மளுடைய மகிழ்ச்சி என்பது ரொம்ப தொலை தூரத்தில் இல்லை, எட்டிய தூரத்தில் தான் இருக்குது, எட்டக்கூடிய தூரத்தில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிடும். ஆனால் திஸ் திங்ஸ் கேனாட் ஹேப்பன் ஆன் எ சிங்கிள் டே, ஒரு ஓவர் நைட், இல்லாட்டி போனால் ஒரு வீக் எண்டில், ஏன்னா ஒரு ஃபார்ட் நைட்குள்ளே நடக்காது. இன்ஸ்டெட் வாட் வில் ஹேப்பன் அப்படின்னா இஃப் யூ ப்ராக்டிஸ் இட் ரெகுலர்லி, யூ மேக் இட் அஸ் அ ஹேபிட் அப்படின்னா இதை தொடர்ந்து இப்படி பழக்கப்படுத்தின்னு வந்தால் ஒரு 4 or 5 weeks அட் த மோஸ்ட் ஒரு 10 வாரத்துக்குள்ளே இந்த எல்லா பழக்கங்களையும் நம்ம சீர் செய்தமான மகிழ்ச்சி என்பது நம்மடையே தான் இருக்கும். தன்னடைவே நம்மள்கிட்ட வரும், அது அதனோட ப்ராசஸ் அது. ஆனால் வந்துருச்சுன்னா இட் வில் நாட் மூவ் அவே, இட் வில் ஸ்டிக் டு இட்.
ஒரு க்ளூ போட்டால் மாதிரி எப்போவும் எல்லா விஷயங்களிலும் மகிழ்ச்சியை கண்டு களிக்கிறதுக்கு, மகிழ்ச்சியை உணர்ந்து பழகிக்கொள்வதற்கு வழிவகுக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.